ஹாய் ஆல் வணக்கம். இது சனிக்கிழமைக்கான ரொட்டீன் vlogங்க. காலையில் 10 மணிலேருந்து தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேங்க. என்னென்ன பண்ணோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சேட்டைகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக நல்லெண்ணெயில் 4-5 மிளகு போட்டு காய்ச்சிட்ருக்கேங்க. நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் சரியா? சளி பிடிக்காது, பாடி கூல் ஆயிரும் சரியா? நட ஆறட்டும், சூடாக இருக்குது, கொதிக்குது பத்தியா? ஆறட்டும், கொஞ்சம் மூக்கிலேயே ஏறுதுப்பா. பெப்பர் காட்டு மூக்கிலேயே ஏறுது. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு குளிர் அடிக்குது, ஆனால் பகலில் வெயில் கொளுத்துது. அதனால எல்லாரும் சனிக்கிழமை பசங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. நம்மளும் குளிச்சிடலாம் வாங்க. பா கொஞ்சம் வெதுன்னு எடுத்துக்கோங்க. இப்ப திரும்ப அம்மா பாரு. அங்கே தேய்ச்சிருப்பாங்க. எங்க ஒலிக்குது? அவங்கெல்லாம் ஒன்னும் ஆகுது. தேய்ச்சிட்டு பண்ணிக்கலாம். பெப்பர் என்ன பண்ணோம்? பெப்பர் வந்து பெப்பர் போட்டு தான் நம்ம காய்ச்சிருக்கோம். பெப்பர் வந்து உனக்கு சளி பிடிக்காம பாத்துக்கும். இன்கேஸ் உனக்கு சளி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், இது கூடயே கொஞ்சம் கற்பூரம் சேர்த்துக்கலாம். கற்பூரம் சேர்த்துட்டோம் அப்படின்னா சளி வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. நல்லா தேய்ச்சிட்டு நல்லா இப்படி மசாஜ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து நல்லது. இந்த கையில இருக்கிற எண்ணெயை அப்படியே ஃபேஸ்ல பக்கத்துல வா. ஏன் அப்படி தேய்ச்சுட்டேன்? இங்க வா, அப்பதான் வந்து நல்லது சரியா? பாடி ஃபுல்லா தேய்க்கணும். அங்கே எல்லாம் தேய்க்கலாம். இரு, தேய்ச்சி குளிச்சுட்டு அங்க அங்க பார்த்தா நான் என்ன பண்றது? இப்படி பார்த்து முடியும் தண்ணி. இப்படி இல்லை, இப்பதான் மசாஜ் பண்ண முடியும். ஒரு அழகா ரொட்டேட் பண்ணி இப்படி இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மூக்கால இப்படி மறுபடியும் எடுத்து விடுங்க. அப்புறம் ஐப்ரோவில் இப்படி கரெக்டாக எடுத்து விடுங்க. பண்ணிட்டு அப்புறம் கை அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து கை ஜாயின்ஸு, கால் ஜாயின்ஸு, எல்லா ஜாயின்ஸுக்கும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயில் இருந்தது அப்படின்னா வெயில் நிக்க வேண்டிய குழந்தைங்கள அப்ப வந்து நல்லா வந்து வெயில் இருக்கல நிக்கலாம் சரியா? எண்ணெய் தேய்ச்சி நிக்கலாமோ வெயிலுக்கு நிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த சன் ரேஸும் வந்து உங்க உடம்புக்குள்ள போகும்போது நல்லது. அதுக்காக தான் பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிடுவோம். ரொம்ப இது இப்ப சூடு இல்ல, காலைல வெயில் தானே, அவ்வளவுக்கு சூடு இருக்காது சரியா? சரி, ஸ்ரீகுட்டி பாருங்க ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கடையில் நிக்கிறாரா பாருங்க, என்னென்ன சேட்டை பண்றாரு. அங்க எங்கடா போற, வாடா. பாத்தீங்களா என்னென்னமோ பண்றாரு. ஒரு கடையில் நிக்க முடியல அவர்னால. சரி வெயில நிக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம், நானும் விட்டுட்டேங்க. நம்மளும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சல விடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு மட்டுமா நான் என்ன, நம்மளும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கணும். நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கணும், முடி நல்லா வளரணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக நம்மளும் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிச்சுக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்லா பெனட்ரேட் பண்ணுங்க. பெனட்ரேட் பண்ணிட்டு நல்லா சொதம்ப தேய்க்கணும். அப்படிங்கிறதுல எல்லா வேர்க்காலுகளுக்கும் நம்ம பட்டா போதும். இப்போ எல்லா பக்கம் தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்றோம், ஒவ்வொரு பேட்சா எடுத்து இங்க பாருங்க, இப்படி வந்து ஒவ்வொரு பேட்சா எடுத்து இப்படி ஜஸ்ட் புல் பண்ணுங்க.
புல் பண்ணீங்கன்னா முடி வந்து நீண்டு வளரும்னு சொன்னாங்க. நம்ம வேற யாரும் நம்ம டாக்டர் ஷர்மிகா தான் சொன்னாங்க. இப்போ நல்லா நீண்டு வளரும் முடி. இப்போ நல்லா நீண்டு வளரும். ஸோ அதனால நம்ம வந்து அதுக்குன்ட்டு கையோட பிடிச்சி இழுத்துறாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணுங்க. எல்லா முடியும் வந்து புல் பண்ணுங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா புல் பண்ணுங்க. இது வந்து ஆயில் மசாஜ் பார்லர்ஸ்லாம் பண்ணக்கூடியது. அது நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இப்போ நல்லா புல் பண்ணிட்டு மண்ணை போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து முடி வந்து வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சர்க்குலர் மோஷன்ல. கைக்கு நம்மளும் எல்லா ஜாயின்ட்ஸ்க்கும் தேய்ச்சிக்கலாம். முடிஞ்சா வெயில நில்லுங்க. நாங்க தலை குளிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு, எண்ணெய் வச்சு தலை குளிச்சாச்சு. எனக்கு எவ்வளோ சாஃப்டா இருக்கு. எண்ணெய் வச்சு குளிச்சாலே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. முடி நல்லா வளரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா எப்பவும் டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் ஸ்ரீகுட்டி வந்து டைனிங்கில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக சொல்லிகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி 3 பேருமே டைனிங்கில் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்ருந்தோம். சாப்பிட ஒரு கால் வந்துருச்சு, பத்திரிக்கை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அறக்க பறக்க சாப்பிட்டு வரவங்களுக்கு வந்து வழி தெரிலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஸ்ரீகுட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவங்களும் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பிணைஞ்சா ஸ்ரீகுட்டி வந்து எனக்கு பூரி வேணுமா, இப்போ சப்பாத்தி சுட்டு கொடுங்க, நாளைக்கு காலைல பூரி சுட்டு கொடுங்கங்கண்ணா. ஏதோ ஒன்று தான் சாமி பண்ண முடியும், காலையில் நம்ம வேறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு. சரி இப்போ பூரி தான் வேணும் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு பூரி சுட்டு சாப்பிட்டு இன்னைக்கான டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க.